வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க டுடே சமையல் என்னென்னு பார்க்கலாம். நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடிச்ச கடம்பா தொக்கு பண்ணலாம். இது வந்து எறா மாதிரியே இருக்கும். இது நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, நான் மஞ்சள்தூள், உப்பு, லெமன், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் எல்லாம் போட்டு கவிச்சியே இல்லாமல் சுத்தமாக நான் ஒரு 10 தடவை தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன். அப்படி பண்ணால் தான் பிடிக்கும், இல்லைனா பிடிக்காது. சாதாரணமாக க்ளீன் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தான் சங்கரா மீனும் வாங்கி வச்சுருக்கோம். சங்கரா மீன் வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணி சங்கரா மீன் வச்சுருக்கேன். சங்கரா மீன் வறுக்க போகிறேன். கடம்பா தொக்கு பண்ண போகிறேன். இப்போ வந்து கடம்பா தொக்கு பார்க்கலாம். நமக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். இதில் வந்து சோம்புத்தூள் போட்டுக்கணும். கடம்பா தாளிக்கிறதுக்கு வந்து சோம்புத்தூள் போட்டுக்கணும். கடம்பா தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கு, சோம்புத்தூள் போட்டிருக்கு. இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பிடி வெங்காயம் அது போட்டுக்கிறோம். தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம கடம்பாவை போட்டு வேண்டியதுதான். கடம்பாயம் போட்டு வதக்கிட்டு நம்ம நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சொல்லி நீங்கள் அனுப்பிச்சி விட்ருக்கலாம். இதெல்லாம் வதக்கியாச்சு. இதில் காரம் போட்டுக்கலாம். நம்ம கடம்பா அலசி போட்டாச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டேன். காட்ட மறந்துட்டேன். மிளகாத்தூளும் போட்டாச்சு. நம்ம பரட்டி உப்பும் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. பரட்டி விட்டு நல்லா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா வெந்தவுடனே இறக்கிட வேண்டியதுதான். எறா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பரட்டி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வேகட்டும். வெந்த உடனே ட்ரையான எண்ணெய் இறக்கிட வேண்டியதான். நம்ம கடம்பா வந்து நல்லா வேகட்டுங்க. மேலே வந்து நம்ம கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ கிள்ளி போட்டுப்போம். எல்லாமே போட்டாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சுண்டி வெந்தோடனே பார்க்கலாம். பட்டி விடலாம். அது வரைக்கும் வேகட்டும். இதில் கொஞ்சம் உரிச்ச பூண்டு பல்லும் முழுசாக கொஞ்சம் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு வந்து மீன் வறுத்துடலாம். சங்கரா மீன். இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா மிக்சியில் மழை ஊட்டி அதையும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டேன். கொஞ்சம் புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், பைண்டிங் ஏஜென்சிக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டோம். மொறு நல்லாயிருக்கும். எல்லாம் பெசரி விட்டு ஊறிட்டு இருக்கட்டும். வறுக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இல்லை தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். நம்ம பெசரி விட்டுக்க வேண்டியதுதான். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டோம். 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். ஒரு கிறிஸ்பியாக மரன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போடுறோம். வறுத்து இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஊறினோன்னு நம்ம வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். தவாலையும் வறுக்கலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு வடை மாதிரியும் வறுக்கலாம். அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை உருவி கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே மேலே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மீன்லேயே குட்டி மீன் தாங்க ரொம்ப நல்லது. சங்கரா மீன் கூட பெரிய மீனோட குட்டி மீன் சாப்பிட்லாம். அதே மாதிரி காரப்பொடி, நெத்திலி, மத்தி, கவலை, இது மாதிரி குட்டி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒமேகா ஃபேட்டி 3 நல்லா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இந்த கடம்பா வந்து ட்ரை ஆகி பெரட்டி இறக்கணுன்னு நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இது நல்லா வெந்தோடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு கடம்பா.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.